ரீசெண்டாக சிபிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் புக் எக்ஸாம்ஸ் அப்படின்னு ஒரு புது சிஸ்டம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த புது சிஸ்டம் ஓப்பன் புக் எக்ஸாம்ஸ் அப்படின்னா என்னன்றதை பற்றியும் இதனால் நம் தமிழக மாணவர்களுக்கு இதோட இம்பேக்ட் எப்படி இருக்குன்றதை பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நமக்கெல்லாம் பப்ளிக் எக்ஸாம்னாலே என்னங்க ஞாபகத்துக்கு வரும்? ஒரு 10 to 1 டைம் ஸ்லாட் ஞாபகத்துக்கு வரும். நமக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்து கொடுப்பாங்க, ஒரு காமன் கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க. நம்ம அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக என்னெல்லாம் படித்தோன்றதை நம்மளால் எவ்வளோ முடியுமோ அதை வந்து ஞாபகப்படுத்தி அதை எவ்வளோ அழகாக நீட்டாக நம்மளால் ப்ரெசென்ட் பண்ண முடியும்னு பார்த்து ப்ரெசென்ட் பண்ணி கொடுப்போம். அந்த பர்டிகுலர் டைம் ஸ்லாட்டில் எழுதி கொடுப்போம். இதுதான் காலகாலமாக நம்ம வந்து நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டத்தில் எக்ஸாம்ஸ்னாலே இதை தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ புதுசாக சிபிஎஸ்சியில் வந்து ஓப்பன் புக்ஸ் எக்ஸாம்ஸ் அப்படின்னு ஒரு புது சிஸ்டத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த பேரை கேட்ட உடனே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு வந்து ஓப்பன் புக் எக்ஸாம்ஸ் அப்படின்றதுன உடனே என்ன தோணும்? நம்ம வந்து எக்ஸாமுக்கு வந்து புக்ஸு மெட்டீரியல்ஸு எல்லாமே வந்து எடுத்துகிட்டு போகலான்னு தோணும். இது எடுத்துகிட்டு போகலான்னு சொன்ன உடனே என்ன அடுத்த எண்ணம் தோணும் பார்த்தீங்கன்னா, அப்பாடா இனிமேல் ஒரு மேத்ஸ் எக்ஸாம்னா அதுக்கு தேவையான மெட்டீரியலு, நோட்ஸு, புக்ஸு எல்லாமே எடுத்துகிட்டு போயிடலாம். ஃபார்முலா இருக்கும், டெஃபினிஷன் இருக்கும், ப்ராப்ளம் சால்விங் இருக்கும், எல்லாமே நம்ம ரெஃபர் பண்ணி பார்த்து எழுதினா சென்டம் தான் அப்படின்னு ஒரு தாட் வந்து கண்டிப்பாக தோணும். ஆனால் அந்த தாட் வந்து கண்டிப்பாக அது வந்து நிஜம் கிடையாது. சரி, அப்போ அந்த சிஸ்டம் என்ன தான் பண்ணுறாங்க, அதில் என்ன சொல்ல வராங்கன்றத கான்செப்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கான்செப்டை வந்து ஏற்கனவே வேர்ல்டில் வந்து வேற எங்கேயாவது யூஸ் பண்ணியிருக்காங்களா, இல்லை நம்ம இந்தியாவிலே வந்து இதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களா என்னன்னு பார்த்துட்டு அந்த கான்செப்டுக்குள்ளே போகலாம். இந்த சிஸ்டத்தை வந்து வேர்ல்டு வைடு வேறு எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி, யூஎஸ் மற்றும் ஆஸ்திரேலியா, இங்கெல்லாம் வந்து ஏற்கனவே இந்த சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம இந்தியாவில் இந்த சிஸ்டம் எங்கே யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதே சிபிஎஸ்சி போர்டில் தான் 2014 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த சிஸ்டத்தை. திரும்ப வந்து அவங்களே வந்து அதோட அவுட்புட் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஃபேவராக இல்லைன்னு சொல்லி 2017 அந்த சிஸ்டத்தை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ அந்த சிஸ்டம் வந்து என்ன தான் பண்ணுது, அதில் எக்ஸாம் எழுதுனா நமக்கு வந்து என்ன மாதிரி பெனிஃபிஷியல்ஸ்லாம் கிடைக்கும்ன்றதை பற்றி வாங்க பார்க்கலாம். இப்போ யாருக்கெல்லாம் இந்த எக்ஸாம் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 9th to 10th ஸ்டூடெண்ட்ஸ், இவங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ் அண்டு சயின்ஸ், இந்த 3 சப்ஜெக்ட்டுமே வந்து இந்த ஓப்பன் புக் எக்ஸாம்ஸ் இந்த ஸ்கீம் கீழே கொண்டு வரதா சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 11th to 12th இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் பயாலஜி, இந்த 3 சப்ஜெக்ட்ஸை இந்த ஸ்கீம் கீழே கொண்டு வரதா சொல்கிறாங்க. இன்னும் அவங்களோட ஐடியா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற அகாடமிக் இயரில் வந்து செலக்டட் ஸ்கூல்ஸுக்கு மட்டும் இதை வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த அகாடமிக் இயரில் அந்த சிஸ்டத்தை வந்து அவங்க சிபிஎஸ்சி ஆல் ஓவர் இந்தியா இருக்கிற எல்லா ஸ்கூல்ஸுக்குமே வந்து 9th to 12th வரைக்கும் படிக்கிற ஸ்கூல்ஸ்க்கு வந்து எல்லாருக்குமே இந்த சிஸ்டத்தை வந்து ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ அந்த சிஸ்டமோட பெனிஃபிட்ஸ் என்ன சொல்கிறாங்க, இல்லை அதோட ஃபீச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா டெக்ஸ்ட் புக்ஸ் அலௌட் இன் எக்ஸாம் ஹால். நார்மலாக நம்ம படித்த பீரியடில் பார்த்திங்கன்னா ஒரு லாக் புக்கு அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுற ஒரு சில ஷீட்ஸ் தான் வந்து அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்டுக்கு வந்து ரெஃபர் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் டெக்ஸ்ட் புக்ஸ் எடுத்துகிட்டு போகலாம், மெட்டீரியல்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். அதனால என்ன ஆகும், நீங்கள் ஃபார்முலாஸ் வந்து மனப்பாடம் பண்ணி எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும்னு இல்லை, ப்ராப்ளம் சால்விங் எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும். எது எங்கே இருக்குன்றத தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும்னு அப்படின்னு தோணும் நமக்கு. இப்போ அதில் அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் அண்ட் க்ரியேட்டிவ் திங்கிங். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா டைரக்ட் கொஸ்டின்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஆன்சர் பண்ணியிருப்போம். மோஸ்ட் ப்ராபப்ளி நம்மளோட சிஸ்டம் வந்து நம்மளாம் படித்தப்பலேருந்து அப்படி தான் ஃபாலோ பண்ணி வந்திருப்போம். இப்போ இந்த சிஸ்டமில் என்ன சொல்கிறாங்க, புக்கில் இருக்க டைரக்ட் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. கிரிட்டிக்கல் அண்ட் க்ரியேட்டிவ் திங்கிங், ஏற்கனவே கொடுத்த கான்செப்டை வச்சு உங்களால் எவ்வளோ யோசித்து அதை வேறு விதமாக எழுத முடியுன்ற மாதிரி கொஸ்டின்ஸ் தான் ஃப்ரேம் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி.
ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டிக்கு என்ன எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள், ஃபார் எக்ஸாம்பிள் மேத்ஸில் எடுத்திங்கன்னா நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் மேட்ரிக்ஸ்னு ஒரு சாப்டர் எடுத்திங்கன்னா அதில் ஒரு டெஃபினிஷன் இருக்கும். அடிஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் படிச்சிருப்போம், மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் படிச்சிருப்போம், டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் படிச்சிருப்போம். இது எல்லாமே தனித்தனியாக நம்ம வந்து படிச்சிருப்போம். டைரெக்டாக கேட்குறப்ப ஃபைண்ட் த டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ பர்டிகுலர் மேட்ரிக்ஸ் கேட்பாங்க, ஃபைண்ட் த அடிஷன் ஃபார் த பர்டிகுலர் டூ மேட்ரிக்ஸஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு கொஸ்டின்ஸ் பார்த்துருப்போம். இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டியில் என்ன பண்ணுவாங்க, இந்த எல்லா ப்ராப்ளத்தையும் எல்லா சப்டாபிக்ஸ்லையும் ஒரே ப்ராப்ளத்தில் கொடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி ரிசல்ட் கொடுக்குற மாதிரி உங்களுக்கான கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நாட் ஈஸி டெஸ்ட் பியாண்ட் ஃபேக்ட்ஸ் அண்ட் தி டெஃபினிஷன்ஸ். அதாவது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஃபேக்ட்ஸு, டெஃபினிஷன்ஸ் இதெல்லாம் தாண்டி அதிகமாக உங்களை சிந்திக்க இல்லை சோதிக்க வைக்கிற மாதிரி அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா பயாலஜியில் வந்து வாட் இஸ் அ ஜீன் படிச்சிருப்போம், வாட் இஸ் ஹெரிடிட்டி அப்படின்னு படிச்சிருப்போம். இது ஒரு தனித்தனி டெஃபினிஷனாக ஒரே சாப்டரில் வரும். இப்போ இந்த கான்செப்ட்ஸை பேஸ் பண்ணி அவங்க ஒரு டெஸ்ட் கேஸ் சினாரியை ஃப்ரேம் பண்ணிவிட்டு அந்த டெஸ்ட் கேஸ் சினாரியாவை நம்ம படித்து அப்சர்வ் பண்ணி அவங்க ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கிறது நம்மளோட ஓன் க்ரியேட்டிவ் திங்கிங்கில் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச டெஃபினிஷன் வச்சு அனலைஸ் பண்ணி எழுதுகிற மாதிரி கொடுக்கலாம். உங்களுக்கு இப்போ வந்து கிளியராக புரியும்னு நினைக்கிறேன் இந்த கான்செப்ட். கடைசியாக என்ன சொல்கிறாங்க, சேலஞ்சிங் கொஸ்டின்ஸ் அதுவும் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க, இன்டைரக்ட் அண்ட் ட்ரிக்கி. இதுதான் அந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸில் அதை பற்றி சொல்கிறாங்க. ஓப்பன் புக் எக்ஸாம்ஸில் வந்து அதோட ஃபீச்சர்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம நார்மலாக இதுக்கு கடைசியாக என்ன பாயிண்ட் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்பயுமே மெமரைஸ் பண்ணி படிக்கிறாங்க. அந்த மெமரைஸ் பண்ணி படிக்கிற ரோட் மேப்லேருந்து அவங்க ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படின்ற ரோட் மேப்க்கு நாங்கள் ஒரு ஜேர்னியை கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த பாயிண்ட் வந்து முன்வைக்கிறாங்க சிபிஎஸ்சி போர்டில். சரி, இப்போ இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ இது வந்து நம்ம தமிழ்நாடோட ஸ்டூடெண்ட்ஸ், தமிழக மாணவர்களுக்கு இது வந்து என்ன இம்பேக்டை வந்து கொடுக்குதுன்றத இப்போ அடுத்து பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் வருஷம் பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜுக்கு இயங்குகிற 400க்கும் மேற்பட்ட கல்லூரிகளுக்கு நம்ம மாணவர்கள் 1,00,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அட்மிஷன் ஆகுறாங்க. இது வந்து எல்லாருக்கும் வந்து தெரிஞ்ச விஷயம். இந்த அண்ணா யூனிவர்சிட்டி அட்மிஷனில் பார்த்திங்கன்னா முக்கியமாக 2 போர்டு தான் வந்து வராங்க. மேஜராக பார்த்திங்கன்னா ஒன்று வந்து நம்ம ஸ்டேட் போர்டு சிலபஸ் இருக்கிற மாணவர்கள், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சிபிஎஸ்சி சிலபஸ் படிச்சுட்டு வர்ற மாணவர்கள். இப்போ இந்த 2 கேடரையும் வச்சு அனலைஸ் பண்ணி இதனால் என்ன ப்ராப்ளம் வந்து சிபிஎஸ்சி மாணவர்களுக்கு ஏற்படுதுன்றதை பற்றி இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேடர் பார்த்திங்கன்னா ஸ்டேட் போர்டு. ஸ்டேட் போர்டு என்ன பண்ணுறாங்க, ட்ரெடிஷ்னல் மெத்தட், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம நார்மலாக காலங்காலமாக ஃபாலோ பண்ணிட்டு வர்ற மெத்தடு நம்ம வந்து மெமரைஸ் பண்ணி அதை வந்து எக்ஸாம் ஹாலில் எழுதிட்டு வரோம். இதுதான் ட்ரெடிஷ்னல் மெத்தட். அவங்களுக்கு டைரக்ட் கொஸ்டின்ஸ் வந்து எப்பயுமே கேட்குறாங்கன்னு சொல்லப்படுது. ப்ளஸ் வந்து அதனால் ஹை கட் ஆஃப் அவங்களால ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியுது. இது வந்து ஸ்டேட் போர்ட் பிள்ளைங்களோட ஸ்டேட்டஸ். சரி, அடுத்து சிபிஎஸ்சி பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, சிபிஎஸ்சி மாணவர்கள் வந்து ஓப்பன் புக் எக்ஸாம், ஓபின்றது ஓப்பன் புக் எக்ஸாம் சிஸ்டம் வந்து இப்போ ஃபாலோ பண்ணுறாங்கன்னு வைங்க. அந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறப்ப என்ன சொல்கிறாங்க, இன்டைரக்டாகவும் ட்ரிக்கியாகவும் கொஸ்டின்ஸ் இருக்கும்னு அந்த சிபிஎஸ்சி போர்டே வந்து நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்னாகும், ஒரு ஆவரேஜ் கட் ஆஃப் வந்து எடுக்கிறாங்க. சரி, அந்த சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸோட அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அதை வச்சு ஜேஇஇ வந்து போவாங்க. ஜேஇஇ போகிறப்ப மெயின்ஸில் கிளியர் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து என்ஐடியில் ப்ளேஸ் ஆகலாம். அடுத்து அட்வான்ஸ்லேயும் சேர்த்து கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஐஐடியில் ப்ளேஸ் ஆகலாம். எப்போ சிபிஎஸ்சி மாணவர்கள் இந்த ஜேஇயில் ஹை பர்சன்டைல் எடுத்துகிட்டு இந்த மெயின்ஸு அட்வான்ஸ்லாம் கிளியர் பண்ணி ஒன்று என்ஐடி இல்லை ஐஐடி இங்கே போய் செட்டில் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப சேஃபாக போய் லேண்ட் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். சரி, இப்போ என்ன குழப்பம் வரும்னு பார்த்தீங்கன்னா
இந்த ஜேஇயில் அவங்களால ஹை ஸ்கோர் எடுக்க முடியாமல் பர்சன்டைல் ரொம்ப அடி வாங்கிடுச்சுன்னு வைங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் டைரெக்டாக ரிவர்ஸ் கீர் போட்டு அண்ணா யூனிவர்சிட்டி அட்மிஷனுக்கு வருவாங்க. அவங்களுக்கு வேறு ஆப்ஷன்ஸ் கிடையாது. அப்போ அந்த ரிவர்ஸ் கீர் போட்டு இந்த இடத்துல வர்றப்ப இந்த 2 கேடர் ஸ்டூடெண்ட்ஸும் மீட் பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப்ன்ற பாயிண்ட்ல ஸ்டேட் போர்டும் மீட் பண்ணுவாங்க, சிபிஎஸ்சியும் மீட் பண்ணுவாங்க. இதுதான் இப்பயும் ப்ரெசென்ட்டாக இருக்கிற சுச்சுவேஷன்லையும் இதே தான் நடந்துகிட்டு இருக்கு. சரி, இப்போ இந்த மெத்தடாலஜி இந்த பக்கம் ட்ரெடிஷ்னலும் இந்த பக்கம் ஓப்பன் புக் எக்ஸாமும் அப்படின்னு ஒரு 2 வேரியேஷன் இருக்கிறப்ப இந்த 2ஐயும் நம்மளால் ஒரே தராசில் வச்சு பார்க்க முடியாது. அப்போ இது 2மே வேரி ஆகிறப்ப இந்த கட் ஆஃபோட வெயிட்டேஜ் வேரி ஆகும். இந்த வெயிட்டேஜுங்கிற டேர்ம் நிறைய பேருக்கு புரியாது, முக்கியமாக பேரண்ட்ஸுக்கு புரியாது. இந்த வெயிட்டேஜ் புரியறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கன்சிடர் ஸ்டேட் போர்ட்லேயும் நல்ல திறமையாக படிக்கிற ஒரு மாணவர் இருக்கார், அதே திறனோட படிக்கிற இன்னொரு மாணவர் சிபிஎஸ்சிலையும் இருக்காங்க. 2 பேரோட திறமையும் ஒரே மாதிரின்னு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா, இப்போ ஸ்டேட் போர்டில் படிக்கிறப்ப அவரால் சுலபமாக ஒரு ஹை கட் ஆஃப் எடுத்து, ஒரு எக்ஸாம்பிள் 192 கட் ஆஃப் அவர் எடுக்கிறார் ஸ்டேட் போர்டில். இதே திறனுடைய இன்னொரு மாணவர் இந்த ஓப்பன் புக் எக்ஸாம் வர்றப்ப இந்த இன்டைரக்ட் ட்ரிக்கி கொஸ்டின்ஸ்னால கொஞ்சம் குழப்பமாகி ஆவரேஜ் கட் ஆஃபாக இதே திறமையோடு இருந்தாலுமே அவரால் ஒரு உதாரணத்துக்கு 178ன்னு ஒரு கட் ஆஃப் எடுக்கிறாருன்னு வைங்க. அப்போ என்ன ஆகும், இந்த கட் ஆஃபில் வர்றப்ப 192 எடுத்தவர் என்ன பண்ணுவார், சூப்பராக ஒரு டயர் 1 காலேஜில் போய் சூப்பராக பிளேஸ் ஆகிடுவார். ஒன்று அண்ணா யூனிவர்சிட்டி அவங்களோட டைரக்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேயே போயிடுவார், அஃபிலியேட்டட் இல்லாமல் டைரக்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேயே பிளேஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா டயர் 1 காலேஜுக்கு மூவ் ஆயிடுவார். இந்த கேடர் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கண்டிப்பாக டயர் 1 காலேஜ் கிடைக்காது. அப்போ இந்த பக்கமும் அந்த பக்கமும் சிஸ்டம் மாறுறப்ப நம்மளோட சிபிஎஸ்சி மாணவர்கள் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாவாங்கன்னு ஒரு கருத்து இந்த இடத்துல முன்வைக்கப்படுது. இதை அனலைஸ் பண்ணி இது இப்போ அவங்க என்ன சிஸ்டம் சொல்லியிருக்காங்கன்றத அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்குறோமே தவிர இதில் எங்களோட சொந்த கருத்துக்கள் எதுவுமே முன்வைக்கப்படலை. கரெக்டாக என்ன சிச்சுவேஷன் இருக்குது, இது வந்தால் மாணவர்கள் அடுத்து என்ன மாதிரி முடிவெடுப்பாங்கன்னு நம்மளோட சிஸ்டத்தை பற்றி மட்டும்தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் சாய் சோலை அகாடமி. தேங்க்யூ.